சிறுகடி காசி சரியில்லை. அடுத்து வரதுக்கான எபிசோடில் மனோஜ் இருந்துட்டு ஷோரூம் போகிறோன்னு சொல்லிட்டு வேட்டி ஷர்ட்டோட அங்கேருந்து கிளம்புறாங்க. என்னடா இது வேட்டி ஷர்ட்டோட கிளம்புறேன்னு சொல்லிட்டு கேட்கவும், ஃப்ரெண்டு ஒருத்தனுக்கு கல்யாணம், அதை பார்த்துட்டு அப்படியே கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு கிளம்புறாங்க. அப்போ விஜயா இருந்துட்டு, கவலைப்படாதடா, கூடிய சீக்கிரமாக உனக்கு ஒரு நல்ல பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு அப்படின்னு மாதிரி சொல்றாங்க. நீங்க கவலையே படாதீங்கம்மா, இப்ப போக போற கல்யாணமே எனக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் வந்து நினைச்சிட்டு அங்க சந்தோஷம் அந்த ஜோசினியும் கூட்டிட்டு கிளம்புறாங்க. அதே வீட்டுக்கு தான் நம்ம மீனா முத்து எல்லாருமே சாப்பாட்டு வேலை, அதுக்கு அடுத்ததா பூ டெக்கரேஷனு, அதுக்கு அடுத்ததா இன்னும் நிறைய விஷயத்துக்கெல்லாம் அங்க நம்ம மீனா, அதுக்கு அடுத்ததா ரவி ஸ்ருதியை தான் புக் பண்றாங்க. அதுக்கு அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா மேக்கப் ஆர்டிஸ்டுக்காக நம்ம ரோகிணியை தான் வர சொல்கிறாங்க. அதே வீடுன்னு தெரியாமல் நம்ம மனோஜும் அந்த இடத்துக்கு போகிறாங்க. கல்யாண கோலத்தோட மாலையும் கழுத்தமாக வெளியே வந்து பார்க்குறாங்க. பார்த்தா நம்ம முத்து, மீனா, ரவி, ஸ்ருதி, ரோகிணி இப்படி எல்லாருமே சுற்றி நின்றுட்டுருக்காங்க. அவங்கள பார்த்த உடனே மனோஜுக்கு பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது. அதோடு இன்னைக்கான பிரம்ம முடிச்சிருக்காங்க. இனி சிறுகடிக்க ஆசை சரியில்லை. அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றது வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.